தமிழ்ல இந்த திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்படின்னு பார்க்கிற போது இப்ப இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஆனா அப்போ ஒரு சில முக்கியமான ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அதுல திரைக்கதைக்கு ஒரு நாயகன் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய பாக்யராஜ் அவர்களை. அவர் இயக்கி நடித்த ஒரு திரைப்படத்துல இருந்து தான் நாங்க இந்த பாடலுக்கு போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் தான் கண்மணி காதல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இந்த பாடல ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாக்யராஜுக்கு இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆக வெளியான ஒரு திரைப்படம். 1995 வெளியான ஒரு திரைப்படம். வணிக ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்றாலும் பார்த்தீங்கன்னா கவிராஜ், இந்த போட்டின் இருக்குல்ல, பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு படம் போட்டியாக வரும். அப்படி அந்த காலகட்டத்தில் 95 காலகட்டத்தில் இந்த படத்துக்கு போட்டியாக சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய பாட்ஷா திரைப்படம் வெளியானது. 2 திரைப்படங்களை பார்க்கும் பொழுது பாட்ஷா திரைப்படம் வின் பண்ணிருக்கு அப்படிங்கறதுமே நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எஸ், நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா பாட்ஷா திரைப்படம் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சதிலீலாவதி கமலஹாசனோட திரைப்படம். அந்த திரைப்படமுமே அந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி சரத்குமார் நடிச்ச கூலி அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி அந்த டைம்ல அடுத்தடுத்து அந்த முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளிவந்த காலம். ரஜினி, கமல், சரத்குமார், விஜயகாந்த் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வர்ற டைம்ல பாக்யராஜ் இயக்குனராக இயக்கி கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம். எனக்கு இன்னும் அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திரைக்கதை தான் அவருடைய படத்துல ரொம்ப நல்லா இருக்கும் கதை அப்படிங்கிறப்போ. இந்த படத்துலையும் ரொம்ப ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு கதையை அவ்வளோ அழகா மக்கள் பார்க்கும்போது என்னங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த எஸ் உண்மை நடக்கும் அப்படின்ற அளவுக்கு காட்டியிருப்பாரு. மீனாவோட கேரக்டர் அவ்வளோ அழகா இருக்கும். மீனாவை தவிர வேறு யாராலையும் நடிக்க முடியாது. படத்தோட கதையை சுருக்கமா இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, மீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்பா இறந்து போக அந்த செல்வம் சொத்து இது மேல எல்லாமே அவங்களுக்கு ஆசை போயிடுது. அவங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரியாக ஒரு அரண்மனையே ஒரு பிரதேசத்தையே ஆளக்கூடிய மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இந்த பக்கம் பாக்யராஜுடைய கதாபாத்திரம் வேலைக்கு போகாம அப்படி வீட்டால வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சோ மீனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பணம் எல்லாம் எனக்கு தேவையில்ல, ஒரு ராஜகுமாரியா வாழ்ந்து நான் என்னத்தை பார்த்தேன், எங்க அப்பாவை கூட நான் விட்டுட்டேன், அதால இந்த பணத்துக்கு ஆசைப்படாம என்ன உண்மையா காதலிக்கக்கூடிய ஒருத்தங்க எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ அந்த பங்களால வேலை செய்யறதுக்கு பாக்யராஜ் வர்றாரு. அப்போ அந்த பாக்யராஜ் கிட்ட இவங்க நான் தான் இந்த ஊருக்கு ராஜகுமாரி அப்படின்னு காட்டிக்காம அவங்க அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா நடிக்கிறாங்க. இவங்க ராஜகுமாரி அப்படின்னு தெரியாமலே பாக்யராஜ் அவங்கள காதலிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த மீனா அந்த ஊர்ல நான் தான் இந்த ஊருக்கு ராஜகுமாரி, நான் தான் இந்த பங்களாவுக்கு முதலாளி அப்படின்னு காட்டாம வேலைக்காரியாக நடிக்கக்கூடிய மீனா கடைசியில எந்த இடத்துல பாக்யராஜ் கிட்ட உண்மையை சொல்றாங்க. உண்மை தெரிகிறப்போ பாக்யராஜோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதை போகும். அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த திரைப்படம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு நாயகனாக. 3.6.9 அப்படின்னு சொல்லி 2023 ஆண்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கின்னஸ் சாதனைக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த நேரத்துல தான் சூப்பர் ஸ்டாரினுடைய ஜெயிலர் திரைப்படமும் வெளியானது. கவிராஜுக்கும் படம் வந்துச்சு அப்படிங்கிறது கூட அப்படி ஒரு திரைப்படம் வந்ததே எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ஆமா, அந்த திரைப்படத்திலுமே ஜெயிலர் படம் வின் பண்ணிருக்கு அப்படிங்கறதுமே இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீனாவுக்கு அவங்களுடைய சொந்த குரல் தானே நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல மீனா பேசியிருக்க மாட்டாங்க. நீங்க இந்த படத்தினுடைய வசனங்கள் எல்லாம் கண்ண மூடிட்டு கேட்டா பாக்யராஜோட என்ன சரிதான் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா மீனாவுக்கு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படத்துல பின்னணி குரல் பேசியது நடிகை சரிதா. அவங்க தான் பின்னணி குரல் பேசியிருப்பாங்க. அந்த குரல் இன்னும் ரொம்ப அழகா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைந்தது. இப்படி இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப போர் அடிக்கிறப்போ இப்ப இருக்கிற வடங்கள் எல்லாம் அங்க பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படத்தை போட்டு குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா, ரொம்ப காமெடி அண்ட் ரொமான்டிக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வீட்டை நீங்க.